என்ன வீட்டுக்கு கொண்டு போகிறோன்னு எனக்கு தெரியல. அதுலேயே எனக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்த சமையல் பண்ணுறவங்க ஆக்சுவலாக உண்மையான விஷயம்னா அவங்களுக்கு ஓனர் வேறு, ஆனால் இவங்க எடுத்து கொடுப்போம் 5000 10,000 தவிர. அதே மாதிரி இந்த ஆட்டோ ஃபீஸ் போடுறோம் அப்படி இல்லைங்களா, ஆட்டோ காசு மட்டும்தான். அந்த ஆட்டோக்காரனுக்கு டிப்ஸ் தனியாக கொடுத்துருவோம். எல்லாருமே கரெக்டாக. அதனால தான் நம்மளுக்கு அவங்க நம்ம நினச்சிட்டோம் நம்மளுக்கு சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு. அல்ல, அதுக்கு முழு காரணம் அசோக் தான். ஏன்னா நம்ம யாருக்கும் பார்த்து இந்த ஆட்டோக்கார இறங்கலும் கூட எல்லாம் காசு கேட்டு பண்ணி நம்ம கொடுத்தோமே இல்லைன்னு தெரியாது. ஆனால் அசோக் வந்து நல்ல விதமாக கவனிச்சுக்குவாப்பில். அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பெண் கிடச்சிருக்கிறான். நம்ம அசோக்கை யூஸ் பண்ணி நான் இன்னும் வேறு இடமெல்லாம் போட சொல்லியிருக்கிறேன். இப்போ சார்தாம் போட்டு அக்கா சொல்லியாச்சு, நானும் அக்காலும் புக் பண்ணியாச்சு, சார்தாம் போட சொல்லியாச்சு. அப்புறம் அண்ணன் வந்து அடுத்தது நேபாளுக்கு எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாரு. எங்கேயும் வராது, இவங்களே அடுத்து என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க. நான் என் தங்கச்சி வந்து கெஞ்சுவேன். அட்டைவே 4 டைம் காசு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவரை வந்து அயோத்தி எல்லாம் டெல்லிகிலி எல்லாம் சுற்றியாச்சு. தம்பி நிறைய பக்கம் வந்திருக்கிறான், இவங்களை கூப்பிட்டு வரவே முடியாது. இந்த முறை நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது, வாங்க தயவு செஞ்சு அப்படின்னு. நேற்று கடைசியாக கேட்டேன், இல்லை ரொம்ப திருப்தி அப்படின்ட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளநகர், பொன்னில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. நான் அன்றாடம் வணங்குகின்ற அம்மையப்பன் உண்ணாமலை உடனமர் அண்ணாமலை மணலின் அருளால் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த யாத்திரையினுடைய அத்தனை பலன்களும் முழுமையாக கிடைக்க ஹரிநாராயணனும் சிவபெருமானும் சக்தி தேவியும் இன்னவர 33 கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அசோக் மேலும் மேலும் நிறையா பேருக்கு மோட்சகதி அளிக்கணும். ஐயன் சொன்னவர் என்ன நம்மளாம் மோட்சத்துக்கு தான் வந்திருக்கிறோம், இனி ஒரு பிறப்பு வேண்டாம், பிறக்கணுமா வேண்டவே வேண்டாம், அதுக்கு அவன் வழி காமிச்சிருக்கிறான். நிறையா பேருக்கு மோட்சத்துக்கான திறவுகோலாக அசோக் இருக்கட்டும். அதுக்கு ஆண்டவன் அவன் குடும்பத்துக்கும் அந்த நல்ல ஒரு மனசை கொடுக்கட்டும், இவனுக்கு ஆரோக்கியம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இது நான் இடையில மறந்துட்டுங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3 குரூப் கூட்டிகிட்டு போனாப்புல. ஒரு கால் லிக்மெண்ட் டேரு, நான் தான் கூட வந்தேன். இப்போ யாராவது வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கு, ஒரு குச்சி உணித்தான் நடப்பான். ஏர்போர்ட்லேயே வீல் சேரில் வச்சு தான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றுப்போம். ஆனால் இறப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு இல்லைண்ணா அப்படின்ட்டு எல்லா பக்கமும் வந்துடுவாப்புல. ஸோ அசோக்கோட அர்ப்பணிப்புக்கு அதில் ஒரு பெரிய சாட்சி. இப்போ இந்த 2 மாதம் 3 மாதமாக தான் கையில் ஸ்டிக் எல்லாம் வர்றாப்புல. ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலுமே உங்கள் குடும்பத்தில் நான் ஏன்னா அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது நிம்மதியாக போயிட்டு வரணும்னு அசோக்கை ரெஃபர் பண்ணலாம். அது ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அனுபவிச்சது சொல்ல போகிறோம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி, பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னை போகிற அத்தனை பேரையும் காலையில் 4 மணிக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். அதனால் எங்கள் கோயம்புத்தூர்காரங்க சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு வணக்கம், நன்றி, பாதம் பண்ணுகிறேன். எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிச்சிது. இவருடைய அந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு போகும்போது. எல்லாரையுமே பிடிச்சது, அதுக்கு அவரு மட்டும் பிடிச்சது ஏற்றாதீங்க, எல்லாரையும் பிடிச்சது. சஞ்சீவி அண்ணா உலகம் சந்திப்பேன், எல்லாரும் தொடர்பு பண்ணுங்க. இந்த குரூப் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் நாளைக்கு ஊருக்கு போனதுக்கப்புறம் பேரை போட்டு நம்பரை போடுங்க, எல்லாரும் தொடர்பு இருக்கலாம். விருப்பம் இல்லாமல் விடையொழிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த முறை உனக்கு எத்தனை அம்மா அப்படின்னு கேட்பான். ஆனால் இந்த முறை இவன் அப்பாக்கிட்டார் அண்ணன், அதனால ஒரு பெரிய சந்தோஷம். இதை சொல்லணும் கண்டிப்பாங்க. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு தம்பி. ஆனால் இவன் என்னமோ தெரியுமா, நான் உங்களுக்கெல்லாம் பேரன்னுப்பான், இவன் சின்ன பையன் ஆயிப்பான். அப்ப அம்மையப்பண்ணி